நிறைய டிரைவர், அதுக்கப்புறம் உக்காந்துட்டே வேலை செய்கிற அலுவலகத்தில் வேலை செய்கிற அதிகாரிகள், உக்காந்துட்டே வேலை செய்கிற டைலர், இது மாதிரி உக்காந்துட்டே வேலை செய்கிறவங்க நிறைய பேருக்கு உடல் உஷ்ணமும் அதிகமாகிடுது, பித்தமும் அதிகமாகிடுது. ஜென்ரலாக இருக்கக்கூட இந்த 2 கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தகவல் சொல்ல வரீங்க? பித்தம் அதிகரித்து சூடு அதிகமாகக்கூடிய தொழிலில் உள்ளவங்க எல்லாருமே 1 லிட்ரு நல்லெண்ணெய் எடுத்து வடச்சட்டியில் ஊற்றி காய்ச்சணும். அது சூடு வரும் பொழுது 100 கிராம் சீரகத்தை அப்படியே தூவி விடணும். அது அப்படியே வெந்து மிதக்கும். மிதந்த உடனே இறக்கி வச்சிடணும். உடனே வடிகட்டியும் விட்டுறணும். அதுக்கு மேலே கருகக்கூடாது அந்த சீரகம். அந்த பக்குவத்தில் இறக்கி வச்சுட்டு வாரம் 2 முறை புதன் சனி, பெண்கள் செவ்வாய் வெள்ளி உடம்பு முழுவதும் தேய்ச்சி 1/2 மணி நேரத்துக்கு மேலே விட்டு போய் குளிச்சுட்டு மிளகு ரசத்தோடு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா சூடு கட்டுப்பட்டுரும், பித்தம் கட்டுப்பட்டுரும். வாவ்! இது போக காலையில் எந்திரிச்சுன்னா டீ காஃபிக்கு பதிலாக டிரைவர் என்ன பண்ணுறாங்க, எங்கேயும் டீ தான் குடிக்கிறாங்க. பாவம் என்ன பண்ண முடியும், கிடைக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா பழங்களை வாங்கி வச்சுக்கணும். சாறுள்ள பழங்கள் காலையில் அதுக்கு அடித்து தின்றணும். டீ காஃபி குடிக்கக்கூடாது. அல்லது வீட்டில் இருந்தாங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகத்தில் லேசாக வறுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளரை வற்ற வச்சு வடிகட்டி 10 சொட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தாங்கன்னா பித்தம் குறைஞ்சிரும். இவ்வளோதான் பித்தம் குறையிறது வழி. அல்லது நம்மகிட்ட இருக்க ஜம்பீர் மணப்பாகு அதை 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற்றி குடித்தாலும் குறைஞ்சிரும். அந்த மாதிரி பித்தத்தை குறைச்சிக்கலாம். உஷ்ணத்தை இந்த குளிக்கிறது மூலமாக குறைச்சிக்கலாம். அப்புறம் பகலில் அவங்க 11:30 மணிக்கு இளநீ குடிக்கலாம், மத்தியானம் மோர் நிறைய குடிக்கலாம் சாப்பாட்டோட. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உஷ்ணம் குறைஞ்சிட்டே வரும். நான் அது பாதுகாக்கப்படும். உஷ்ணம் குறையவும் கூடாது. 98.4 கீழே போனாச்சுன்னா உயிர் போயிடுது. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதுலேருந்து 12 டிகிரி தான். அந்த 12 டிகிரிக்கு மேலே உஷ்ணம் போனாலும் உயிர் போயிடும். இந்த 12 டிகிரியில தான் மனித வாழ்க்கை இருக்குன்னு ஓஷோ சொல்லியிருக்காரு. ஆமாம், மனித வாழ்க்கையே 12 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. 12 டிகிரி வெப்பத்தை சமன்படுத்தி வைத்திருப்பதில் தான் வாழ்க்கையே இருக்குது. அதனால அதை கட்டுப்படுத்துறதுக்கு இது போதும். நல்ல தகவல் மக்கள் சொல்றீங்க. நன்றிங்கப்பா.